முதல்வர் மு.க. ஸ்டாலினை பார்த்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு யார் வரா? ராகுல் காந்தி வராரா? சோனியா காந்தி வராங்களா? பிரியங்கா காந்தி வராங்களா? முன்னாள் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கூட இறுதி கட்ட பேச்சுவார்த்தைக்கு தான் போயிருக்காரு. மாறி மாறி நீ ஒரு கேப் மாறி, நீ ஒரு மொளை மாறின்ற கவுண்டமணி செந்தில் காமெடியில் வர்ற மாதிரி மாறி மாறி திட்டிக்கிட்டு இப்ப வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் அந்த காங்கிரஸ், திமுக இந்த ரெண்டு கட்சிக்குமே இருந்தா இப்படி ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போவாங்களா? இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு ஒரு தொகுதிக்கு 3000 வாக்கு கூட இல்லை அப்படின்னு எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினாரு. உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி அவங்க அட்டாக் பண்ணாங்க. யாரோ தளபதியை. இந்த திமுகவை வந்து பாத்தீங்கன்னா 63 சீட்டு 2011 மிரட்டி வாங்கினாங்க. அடுத்து இந்த தேர்தல் முடிஞ்சோடனே கூடா நட்பு கேடாய் முடிஞ்சுன்னு கலைஞர் வந்து என்ன பண்ணாரு? கூட்டணி விட்டு வெளியேறினாரு. வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் அந்த காங்கிரஸ், திமுக இந்த ரெண்டு கட்சிக்குமே இருந்தா இப்படி ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போவாங்களா? ஒரு 10 நாள் 2 வாரம் கூட ஆகல, திமுகவோட எம்எல்ஏ தளபதி இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு ஒரு தொகுதிக்கு 3000 வாக்கு கூட இல்லை அப்படின்னு எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினாரு. உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி அவங்க அட்டாக் பண்ணாங்க. யாரோ தளபதிய. இப்படி மாறி மாறி நீ ஒரு கேப் மாறி, நீ ஒரு மொளை மாறின்ற இந்த கவுண்டமணி செந்தில் காமெடியில் வர்ற மாதிரி மாறி மாறி திட்டிக்கிட்டு இப்ப வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இதுல உச்சகட்டம் பாத்தீங்கன்னா திருச்சி வேலுச்சாமி என்ன கிழிச்சாரு. இப்ப ஆதவ அர்ஜுனா விசிகால வந்து ஆதவ அர்ஜுனா திமுகவை எதிர்த்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டதற்காக விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்கும் கடுமையான அழுத்தத்தை இந்த திமுக கொடுத்து ஆதவ அர்ஜுனாவை கட்சியிலிருந்து வெளியேற்றுறதுக்கு பண்ணாங்க. ஆனா இங்க திமுக இது காங்கிரஸ்ல மாச கணக்குல வஞ்சுக்கிட்டு இருக்காரு திமுகவை. யாரு? மாணிக்கம் தாகூர், திருச்சி வேலுச்சாமி. ஒவ்வொரு சேனலா போய் எந்த அளவுக்கு, அதாவது அதிமுக பாஜகவினர் கூட திமுகவை இந்த கிழிச்சது இல்லை. ஆனா இவர் திருச்சி வேலுச்சாமி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு சேனலா உட்காந்து. அப்ப திமுக காங்கிரஸுக்கு அழுத்தம் கொடுக்கணுமா வேண்டாமா? ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர், திருச்சி வேலுச்சாமி இவங்க மீதெல்லாம் நடவடிக்கை எடுங்க, நாங்க கூட்டணிக்கு வர்றோம்னு அழுத்தம் கொடுக்கணுமா வேணாமா? அப்ப வந்து திருமாவளவனை எந்த கண்ணோட்டத்துல பாக்குது இந்த திமுக? அதே நேரத்துல காங்கிரஸை எந்த கண்ணோட்டத்துல பாக்குது? அதுக்கு உதாரணம் தான் இந்த மாணிக்க தாகூருக்கு ஒரு நியாயம், ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு நியாயமா? இந்த திமுகவுக்கும் இந்த காங்கிரஸ் கூட்டணிக்கும் இடையிலான உரசல் இப்ப ஒன்றும் புதுசு கிடையாது. 2011 சட்டசபை தேர்தல்ல மத்தியில காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு, மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில இருக்கு. அண்ணா அறிவாலயத்துல முதல் தளத்தில் வருமான வரித்துறை ரைடை நடத்தி தயாளம்மாள விசாரணைக்கு, அதாவது வருமான வரித்துறை தயாளம்மாவிடம் விசாரணை நடத்துறாங்க. அடுத்த தளத்துல திமுக தலைவர் மு. கருணாநிதி இருக்கும் போது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி மிரட்டி 60 சீட்டுக்கு மேல காங்கிரஸ் வாங்கிட்டு யாரு தயாளம்மால வருமான வரித்துறை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து மிரட்டி வாங்கினாங்க. இந்த திமுகவை வந்து பாத்தீங்கன்னா 63 சீட்டு 2011 மிரட்டி வாங்கினாங்க. அடுத்து இந்த தேர்தல் முடிஞ்சோடனே கூடா நட்பு கேடாய் முடிஞ்சுன்னு கலைஞர் வந்து என்ன பண்ணாரு? கூட்டணி விட்டு வெளியேறினா அடுத்து அந்த 2014 எலெக்ஷன்ல மொத்த பாராளுமன்றமும் 40க்கு 40 திமுக படுதோல்வி அடைஞ்சிச்சு. அடுத்து 2016 திரும்ப காங்கிரஸோட கூட்டணி வச்சாங்க, ஆட்சியை பிடிக்க முடியல. இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மாணிக்கம் தாகூர் தொடர்ந்து திமுக விமர்சனம் செய்யும் பொழுதும் சரி, திருச்சி வேலுச்சாமி தொடர்ந்து திமுக விமர்சனம் பண்ணும் போதும் சரி, அதே மாதிரி எங்கிட்ட திமுக தரப்புல இருந்து தளபதி விமர்சனம் செஞ்சாலும் சரி, அப்ப எல்லாருமே உன்னிப்பா கவனிச்சதுன்னா
கண்டிப்பா இந்த 2 கூட்டணிக்குமே வெக்கமான, இந்த 2 கட்சிக்குமே வெக்கமான சூடு சொரணம் எதுவும் கிடையாது. திரும்ப கூட்டணியில சேருவாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தொகுதி பங்கீடுக்காக ஒரு மிரட்டல் தான். அதாவது காங்கிரஸ் மிரட்டுது அப்படின்னு தான் பழுத்த அரசியல்வாதிகளின் எண்ணமாக இருந்துச்சு. அதுதான் இப்ப நிறைவேறி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த திமுக தரப்பு கிண்டல் பண்ணுது. அதாவது என்னன்னா, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கூட்டணிக்காக போயஸ் கார்டன் போனாங்க. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போய் அமித்ஷாவை பாக்குறாரு. இங்க தனியார் ஹோட்டல்ல வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வச்சு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதாவது அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக டெல்லியிலிருந்து பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வருகிறார். இந்த மாதிரியா மத்திய அமைச்சர்கள் வராங்க, அவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் வராங்க. ஆனா இப்ப முதல்வர் மு.க. ஸ்டாலினை பார்த்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு யார் வரா? ராகுல் காந்தி வராரா? சோனியா காந்தி வராங்களா? பிரியங்கா காந்தி வராங்களா? முன்னாள் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கூட இறுதி கட்ட பேச்சுவார்த்தைக்கு தான் போயிருக்காரு. அதற்கு முன்னாலாம் யாரு? இல்ல காங்கிரஸோட தலைவராது வந்தாரா? கார்கே. முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு உரிய மரியாதை கொடுத்து காங்கிரஸ் கட்சியோட தலைவர் கார்கே நேர்ல கூட்டணி பேசினாரா? கிடையவே கிடையாது. 4ஆம் கட்ட தலைவர்களையும் செல்வ பெருந்தகை போன்ற மாநில தலைவர்களை, அதாவது காங்கிரஸ் கமிட்டியோட மாநில தலைவர்களை விட்டு கூட்டணியை டீல் பண்ணிட்டு இருக்கு காங்கிரஸ். அது மட்டும் இல்லாம முதல்வர் மு.க. ஸ்டாலின் கனிமொழியை டெல்லிக்கு அனுப்புறாரு. கனிமொழியை டெல்லிக்கு அனுப்பி அங்க ராகுல் காந்தியிடம் பேச விடுறாரு, சோனியா காந்தியிடம் பேச. ஏங்க வச்சு கிளிகிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காரு மாணிக்கந்தாவரும் திருச்சி வேலுசாமிய. ஏப்பா கூட்டணியே வேணாம், கலைஞர் அறிவிச்சார்ல 2011 தேர்தல் முடிஞ்சோடனே கூடா நட்பு கேடாய் முடிஞ்சது, அமீரங்கள் தேவை, கூட்டணியே வேணாங்க. இப்ப அம்மையார் ஜெயலலிதா விஜயகாந்துக்கும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் பிரச்சனை வந்தோடனே கூட்டணி, அதாவது தேமுதிக இல்லாம நாங்க ஜெயிப்போம் சொல்லிட்டு தானே கூட்டணியில சேர்க்காம 2014 2வது முறை ஜெயிச்சாங்க. அந்த தைரியம் ஸ்டாலினுக்கு அவங்களுக்கு இல்ல. காங்கிரஸ் இவ்வளவு மானக்கேடா கேட்கிறாரு. ஆட்சி எங்களுடைய இது அல்ற சில்ற ஐடி திமுகவை கிளிகிளின்னு கிழிக்கிறார். யாரு? மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி அக்கா. அவங்க ஒரு பக்கம் பக்கமா திமுக தலைவர்களை எதிர்த்து அறிக்கை வெளியிடுறாங்க. இவ்வளவு அசிங்கம் நடந்த பின்னாடியும் ஏன்னா எங்க கூட்டணி இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாதுன்ற ஸ்டாலின் அவர்கள் அச்சத்துல காங்கிரஸோட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அப்படியே இப்ப எப்படி கடந்த முறை வாங்கிய தொகுதியை விட இந்த முறை அதிகமா ஒரு 2 தொகுதி அதிகப்படுத்தியோ, அதாவது ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்து கூட்டணிக்கு இழுக்கிறாரு. அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு மிஞ்சி போனா 2% ஓட்டு இருக்குமா தமிழ்நாட்டுல? ஒரு ஊருக்கு காங்கிரஸ் கட்சியில ஒரு ஆள் இருப்பாங்களா? ஒரு கிராமத்துக்கு போய் பல கிராமத்துல காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. பூத்துக்கு ஏஜென்ட் இல்ல, பூத்துக்கு ஏஜென்ட் ஓட்டு போடுறதுக்கு. அதனால காலாவதியான காங்கிரஸ் கட்சியை போட்டு ஒரு காலாவதியான காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் ஆட்சியை இழந்து, அதாவது காங்கிரஸ் இல்லா பாரதம்ன்ற மாதிரி பாஜக சொல்ற மாதிரியா இந்தியா முழுவதும் ஆட்சியை இழந்து காங்கிரஸ் காணாமல் போயிட்டு இருக்கிறத இங்க தமிழ்நாட்டுல மட்டும் நாங்க யாருக்கும் அஞ்ச மாட்டோம், இந்த திராவிட மண்ணுன்றாரு முதல்வர். ஆனா காங்கிரஸ் மிரட்டி இன்னைக்கு எக்ஸ்ட்ரா நீங்க பாருங்க, எக்ஸ்ட்ரா 2 சீட் வாங்கியிருக்கோம். கடந்த முறை வாங்கிய தொகுதியை விட இந்த முறை 2 தொகுதி அதிகப்படுத்திருக்கும். 2வது கூட்டணி எப்படி ஜெல்லாகும்? இவங்க சொன்னாங்க திமுக தரப்புல பாஜக அதிமுக கூட்டணி பொருந்தா கூட்டணி அப்படின்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுரைக்கு பிரதமர் மோடி வந்ததா இருக்கட்டும், மதுராங்கத்துக்கு பிரதமர் மோடி வந்ததா இருக்கட்டும், அடுத்து திருச்சிக்கு பிரதமர் மோடி வர நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், அந்த தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில இருக்கிற அனைத்து கட்சி நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் முதல் அமமுக உட்பட பாத்தீங்கன்னா இணக்கமா கலந்துக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு காங்கிரசும் திமுகவோட நிலைமை அப்படியா இருக்கு? இந்த நிமிஷம் வரையும் பாத்தீங்கன்னா உரசல் இருந்துகிட்டு தான் போகுது. இப்படி இருக்கும் போது வருகின்ற தேர்தல்ல காங்கிரசுக்கு திமுக தொகுதி ஒதுக்கினாலும் திமுக எப்படி வேலை பார்ப்பாங்க? காங்கிரஸை வெற்றியடை செய்வார்கள் திமுக தொண்டர்கள். அதே போன்று காங்கிரஸ் நிர்வாகிகளும் காங்கிரஸ் தலைவர்கள், அதாவது காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா அங்க தொண்டர்கள்லாம் கிடையாது, எல்லாருமே நிர்வாகிகளும் தலைவர்கள் தான். அவர்கள் எப்படி இவங்களுக்கு வேலை பார்ப்பாங்க? அந்த வகையில் இன்றைக்கு 2026 தேர்தல் களத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் பொருந்தா கூட்டணியாக அமைந்திருக்கு.